5th டெஸ்ட் நடந்த இடம் ஓவலு. இந்தியா இங்கிலாண்ட செஞ்சாங்கடா சீவலு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான மேட்ச், ஒரு திருப்தியா ஒரு மேட்சை பார்த்துட்டு ஜம்முன்னு வந்து ரிவ்யூ உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பனிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா ஒரு இதா போச்சு. சீரீஸ் டிரா தான், ஆனா கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு இந்த மேட்ச்ல. அப்பா, எப்படி ஒரு கம்பேக்! அதாவது இந்த சீரீஸ் முழுக்கவே ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அப்படியே கலந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுக்குள்ள போயிட்டு குப்புன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சீரீஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபார் போத் இந்தியா அண்ட் இங்கிலாந்து ப்ரிவியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்த்தா எக்ஸ்ட்ராடனரி சீரீஸ், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திஸ் இஸ் அப்சல்யூட் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் முடிஞ்சிருக்கு. அதை பத்தின ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்ஜி கிரிக்கெட் வித் மர்ஃபி சூனாப்பன் லோக்கல் கோன். என்ன பாய்ஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஆக மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பதை போல இருக்குது நம்மளுடைய நிலைமை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் டிரா பண்ணி இங்கிலாண்டும் டிரா பண்ணி ஒரு மாதிரி இந்த சீரீஸே பார்த்தனா கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஈவன்லி பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் கிரிக்கெட்டிங் லெஜெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே இந்த சீரீஸ் வந்து இங்கிலாண்டோட சீரீஸ் தான் அப்படின்னு தான் மேக்ஸிமம் எதிர்பார்த்தாங்க. இந்தியா வந்து ஒரு யங் டீம், இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய சாம்பியன் பிளேயர்ஸ் கிடையாது, ஒரு பெரிய லெஜெண்ட் பிளேயர்ஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்தியா வந்து போறாங்க. அப்படிங்கிறப்போ எக்கச்சக்கமான ஒரு வின் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டேக் அவேஸ் இந்தியாவுக்கு கிடைச்சது. ஃபார் இந்தியா அண்ட் இங்கிலாந்து 2 பேருக்குமே ஒரு நல்ல வின்ஸ், நல்ல டேக் அவேஸ் நிறைய கிடைச்சது. இந்த சீரீஸ் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஹெட்லைனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன இருக்கும்னா, இந்தியா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு, இங்கிலாந்து வந்து பொட்டல பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்தியா பண்ண டிரா கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு ஹெவியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரைஸ் பண்ணும் அவங்க டீம்ல காம்பினேஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியன் டீம் வந்து ஒரு கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து கோச்சா வந்த பிறகு சுபன் கில் நல்லா கேப்டன்சி பண்றாருன்னு சொல்லி கேள்விகள் வந்த போது ஏன் நம்மளே அதை பத்தி பேசியிருக்கோம். அப்படிங்கிற போது எல்லாத்துக்குமே ஒரு விட கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தொடக்கம் ஒரு 2027 WTC சைக்கிளுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீரிஸ் பார்த்தோம் ஒரு ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபில. சூனான் கூன் 2 பேரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல. ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ், பிரமாதமான ஒரு சீரீஸ், அட்டகாசமான சீரீஸ், அமர்க்கலமான ஒரு சீரீஸ், ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. சோ சுனா, நீ சொல்லுப்பா, எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸ்? உன்னுடைய தாட்ஸ் சொல்லு, அடுத்து அப்படியே கூன் சொல்லு, எல்லாரும் அப்படியே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கப்பா. அன்பிலீவபிள் மேட்ச் மர்ஃபி அண்ட் கூன். நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி 4th டே எல்லாம் அந்த ரூட்டும் ப்ரூக் அடிச்ச அடி இருக்கே, அந்த எனக்கு இங்க அடிச்சான், இங்க அடி, அங்க அடி, இங்க புஷ், அங்க புஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி இருந்துச்சு. பத்தி இந்த லஞ்ச் டு டீ இருக்கு பாத்தியா, கேட்டவெல்லாம் அவங்க 2 பேரும் டாமினேட் பண்ணதை பார்த்தா ஆஹா டீக்குள்ளேயே முடிஞ்சிரும் போலயே அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி இந்த ரிவ்யூ நம்ம நேத்து எடுத்துருக்க வேண்டியதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, நான் ஆக்சுவலி ஓகே, ஐயோ இந்தியா போச்சே, நம்ம பிடிஷன் எல்லாம் போயிருமே, நம்ம 3 பேரும் சொன்ன மாதிரி இந்தியன்னு சொல்லி வச்சிருக்கோம். நம்ம இந்த டிராச்னா இந்தியா இஸ் கோனா வின் இந்த ஓவர் மாதிரி நம்ம சொல்லி வச்சிருந்தோம். கரெக்டா? நான் அந்த பில்டப் பண்ணிட்டு ஓஹோ இந்த இவங்க 2 பேரும் ஆனதை பார்த்து ஓகே ஐயோ டீக்குள்ளேயே முடிஞ்சிருமா, டீ 1 ஹவர்ல முடிஞ்சிருமா, நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ரிவ்யூ இது பண்ணலாமா, இப்படி பேசலாமா, அப்படி அந்த அளவுக்கு போயிட்டேன். அப்பதான் வந்தாரு கடவுளா மழை, மரண பகவானே அப்படிங்கிற மாதிரி மழை வந்து இதாகி நெக்ஸ்ட் டேக்கு போய் அது இட்ஸ் காட் ரிட்டன் ஆக்சுவலி மர்ஃபி. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு, ஜெயிச்சோம். லார்ட்ஸ்ல சிராஜ் ஆக்சுவலி கரெக்டா மிடில்ல ஆடி பால் ஃப்ரண்ட்ல போயிட்டு ரோல்டர் மாதிரி பின்னாடி ஸ்டெம்ஸ்ல அடிக்கும். சோ இட்ஸ் கோ என்ன பட்டு ஸ்டெம்ப்ல அடிக்குது. நம்ம என்ன லாஜிக் பாத்தியா? சோ அதே மாதிரி இது நான் நினைச்சேன் ஓகே 35 ரன்ஸ். நீ கூட எனக்கு காலையில மெசேஜ் பண்ண ஞாபகம் இருக்கா? மெசேஜ் கால் பண்ண, நாம பேசி டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் நீ உனக்கு நம்பிக்கை இல்ல, நான் சொன்னேன் வி பிலீவ் இன் ஜெசி பாய் அப்படிங்கிற மாதிரி, வி பிலீவ் இன் சிராஜ் பாய். அந்த அளவுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. நம்ம பவுலர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு, சோ எல்லாம் பண்ணுவாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அது இல்லாம கண்டிஷனும் நமக்கு சூட்டபிள் ஆச்சு. ஓகே, கிளவுட் வந்து ஓல்டு பால் பத்தில நியூ பால் மாதிரி இங்க ஜிங்கு ஜக்குன்னு எப்படி ஸ்விங் ஆச்சு பத்தில எல்லாம் இதாச்சு ஆக்சுவலி. ஆமா, சோ இது ஆக்சுவலி இந்த நான் இதுக்கு முன்னாடி இந்த மேட்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீ சொன்னில கிரேட் சீரிஸ் அப்படின்னு, நான் நினைச்சேன் ஓகே குட் சீரிஸ் அபவுட் ஆவரேஜ் சீரிஸ் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஓகே, பட் இந்த வின்னுக்கு அப்புறம் இந்தியா வின்னுக்கு அப்புறம் it will be a great series actually. Murphy and கண்டிப்பா unexpected, even though the series is drawn 2-2 டிராவா இருந்தாலும் கூட it is like a big win தான். பிகாஸ் நம்ம எல்லாமே நியூபீஸ் தான், நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா விராட் கோலி ரிட்டையர்டு, ரோஹித் சர்மா ரிட்டையர்டு, அஸ்வின் ரிட்டையர்டு, மோஸ்ட் ஆஃப் த சம்மி வேற இல்ல இன்ஜுரினால. பும்ரா இல்ல, எஸ்பெஷலி பும்ரா இல்லாம we won 2 tests actually. பும்ரா இல்லாத மேட்ச மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். அதை நீ நோட் பண்ண வேண்டியது. பும்ரா அதுக்காக நல்ல பவுலர் இல்லை அப்படிங்கிறது கிடையாது, ஆனா பும்ராவையும் தாண்டி நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கிறது காமிச்ச ஒரு சீரிஸ் சொல்லாத. எக்ஸாக்ட்லி. நாம வந்து ஒரு பிளேயர் மட்டும் டிபெண்டன்ட் இல்ல, we as a team we will go anywhere, we will conquer anywhere in the world அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் வச்சு actually credit goes to the management சொல்லுவேன். என்னதான் கம்பீர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சில போல்ட் டிசிஷன்ஸ், எப்படின்னா வாஷிங்டன் சுந்தர்
ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு அப்புறம் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க கரெக்டா, நிதிஷ்குமார் ரெட்டி. தரமான இம்ப்ரெஷன். ஆக்சுவலி எனக்கு வந்து பேட்டிங் டெப்த் வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா இந்த லாஸ்ட் டெஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் ஓவர் டிஃபென்சிவா போயிட்டாங்களோ, எனக்கு பேட்டிங் வேணும் ஒரு ஷார்ட் ஃபாஸ்ட் பாலர் ஷார்ட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலி இன்ஸ்டெட் ஆஃப் கருண் நாயருக்கு பதிலா சர்துல் தாக்கரே ஆடி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாவம் சிராஜ், பிரசீத், ஆகாஷ் 3 பேரும் 20 ஓவர் ஆக்சுவலி ஒன்லி ஐ திங்க் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வெறும் 10 to 15 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க ஒன் டெஸ்ட்லயே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங் சேர்த்தி. ஓகே, எல்லா ஓவர்ஸும் ஃபாஸ்ட் பாலர்ஸா போட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் a memorable series மர்ஃபி. ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் ஆக்சுவலி. என் ப்ரெடிக்ஷன்ல ஒரே ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் எனக்கு போச்சு, மத்தபடி எல்லா ஆல் ப்ரெடிக்ஷன் வாங்குற மாதிரி பைசா வசூல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த காலையில போன் பண்ண மேட்டர் பேசிக்கிட்டு இப்ப எதுக்கு நான் இதை சொல்றான்னா, சூனா சொன்னாராமா ஃப்ரண்ட்லயே வந்து இந்தியா வந்து இந்த கஷ்டமான நிலைமையில கூட ஜெயிக்க அப்படின்னு சொல்லி தானோட ஜோசியக்காரன் என்பதை இங்க நிரூபிக்க பார்க்கிறான். அந்த மாதிரி ஆமா 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 உண்மையா சொல்லணும் கூட கிட்டத்தட்ட. ஆனா வந்து அவன் சொன்னது கரெக்ட் தான், உண்மையாவே அவன் சொன்னான் காலையிலேயே சொன்னா இந்த மாதிரி இது ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கூடு நீ சொல்லு, அவன் சொல்லிட்டான் நீ சொல்லு. நான் ரொம்ப 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 ஹாப்பி தான் ஆக்சுவலி. இது ஒரு ட்ரெமெண்டஸ் சீரிஸ் ஆக்சுவலி. ட்ரெமெண்டஸ் சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சினிமா மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் தான் ஆக்சுவலி. இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு கிளைமேக்ஸ்ல, செம்ம ட்விஸ்ட். இந்தியா வந்து அப்படியே ஒரு பேக்ல கொண்டு வந்து ஜெயிச்சாங்க. ஸோ 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 ஹாப்பி. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி, நீங்க சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி. இந்த பர்டிகுலர் டெஸ்ட்ல இங்கிலாந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. 3-0 for 3 தான் இருந்து ஒரு 40 ரன்ஸ் தான் எடுக்க வேண்டியிருந்துச்சு ஈஸியா. இப்போ பேட்டிங் நல்லா டெப்த் இருக்கு, விக்கெட்ஸ் 7 விக்கெட் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஈஸியா ஒரு ரன் அடிச்சா கூட அடிச்சுட்டு முடிச்சு போயிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் தலைவர் சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் ட்ரெமெண்டஸ் பவுலிங் யூனிட்டியா, சூப்பர் சூப்பர் தான். இன்னும் ஃபியூச்சரும் சரி, ஃபியூச்சர்லயும் பயங்கரமான ஒரு டீம் கொண்டு வந்துடலாம் நம்ம இந்தியன் டீம் சைடும். இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் தே ப்ரூவ் தட் தே வொர்த் ஃபார் வாட் தே பிக் ஃபார் ஆக்சுவலி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் சீரீஸ் பார்க்கும்போது. இல்லை நிறைய இன்ஜுரிஸ் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. பண்டோட இன்ஜுரி சரி, அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் eventually he will also come back actually. சூப்பரா இருந்தா அவரும் இனிஷியல் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ அடுத்த வர இன்ஜுரிக்கு அப்புறம் இன்னும் நல்லா வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ let's see what happens. Yeah, I'm happy, so much happy actually. சூப்பர். அதாவது இந்த சீரீஸோட பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, ரெண்டு டீம் நம்ம இந்தியா பத்தி பேசி இங்கிலாந்து பத்தி பேசுறோம். பட் இவங்க ரெண்டு பேருமே அவங்க பிளட் கொடுத்து விளையாண்டாங்க இந்த சீரிஸ். ஓபனா சொல்லணும், ரெண்டு பேருமே ட்ரஸ்ட் அட் ஆல். ரெண்டு டீமுமே வெரி குட் ஆடினாங்க. அந்த ஒரு ஃபயர் இருந்துட்டே இருந்துச்சு ரெண்டு டீம் கிட்ட. மாறி மாறி அந்த பேலன்ஸை விடாம, அந்த இதை விடாம, அந்த 5 நாளுமே பார்த்தா ஒவ்வொரு மேட்சுமே எந்த மேட்சுமே வந்து பார்த்தா வந்து ஒரு இதாவே போகல. ஃபுல் த்ராட்டில் இருந்தாங்க. ஃபுல் த்ராட்டில் பவர்ல இந்தியாவும் போச்சு, இங்கிலாண்டும் போச்சு. இங்கிலாந்துமே சலிக்காம இல்ல, விடவே இல்லை, அசால்ட்டால பயங்கர இதா போனாங்க. ஆக்சுவலா இந்த டிரா வந்து மொரால் வைஸா பார்த்து ரெண்டு டீமுமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான டிரா தான். ஆனா இது யார் பயங்கரம் அஃபெக்ட் பண்ணும் கேட்டா இங்கிலாந்து தான். என்ன காரணம், அவங்க ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ், கண்டிஷன்ஸ் எல்லாமே சாதகம். எப்படி வந்து இந்தியா வந்து நியூசிலாந்து கூட ஒரு ஒயிட் வாஷ் ஆகும் போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மொரால் டிஃபீட்டா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல இந்தியா தோக்குது, அந்த மாதிரி தான். சோ இங்கிலாந்து வந்து என்ன, ஏன்னா ஹோம் கிரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் அன் அட்வான்டேஜ் ஃபார் எவ்ரிபடி. என்ன டீமா இருந்தாலும் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் ஒரு சாதகமான ஒரு அம்சம் தான். அவங்க கேட்கற மாதிரி பிச் கொஞ்சம் ரெடி பண்ணலாம், இது பண்ணலாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்க கொண்டு வரலாம். யூ கேன் டூ எனி சார்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ். இப்போ வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கூட நீங்க ஈஸியா வந்து உங்க ஹோம் கண்ட்ரியில் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி டக்குனு அவங்களை வந்து நீங்க அடாப்ட் பண்ணி ஆட வைக்கலாம். பட் நீங்க வந்து இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி பிளேயர், இப்போ இந்தியாவிலே இருந்து ஒரு பிளேயர் கூட்டு அவங்க நீங்க லண்டனுக்கு கூட்டு வந்தோ யூகேக்கு கூட்டு வந்து அவங்க நீங்க ஜெட் லாக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேராஃப்ரைஸ் பண்ணி அவங்க டீம்ல ஆட வச்சு அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க சூட் அவுட் ஆகி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சூப்பர் சீரிஸ், செம்மையா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போச்சு. இதுல வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்க்கா போற சூனாவும் நீ சொன்னா ஏதாச்சும் ஒரு இந்த சீரிஸ்ல இதெல்லாம் டேக் அவேஸா எடுத்துக்கலாம், இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸா இருக்கு, இது வந்து போத் சைடு நீ சொல்லலாம், உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல. அப்புறம் அப்படியே நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், எல்லாமே பேசிட்டு இருக்கோம். சோ இது பாசிட்டிவ்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி வாட் இஃப் பென் ஸ்டோக்ஸ் பிளேட் இன் திஸ் மேட்ச் क्वेश्चन மார்க். அப்படி நம்ம சொல்ல முடியாதுப்பா. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, அப்ப ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்ச் ஆடி எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கே அப்படி அவர் என்ன சி இட்ஸ் லைக் இதுதான் வந்து எப்படின்னா இது நடந்திருந்தா எப்படி, இது பண்ணிருந்தா எப்படி, இதெல்லாம் கரெக்ட் தான். கம்பேரிசன்ஸ் வந்து நாட் அவைலபிள் தான். பட் இது வேணாம், ஜாலியா இருந்துச்சு இந்த மேட்ச். ஆடாம இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் கையை பிடிச்சது, ஐயா நீங்க ஆடக்கூடாது, நீங்க ஆடினீங்கன்னா இந்தியா வந்து இது பண்ணி சொல்லணும், அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஓகே, இதா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான இன்ஜுரி கிடைச்சிச்சு. ரிஷப் பண்ட் ஆடி இருந்தாரு எப்படி இருந்திருக்கும், நம்ம எவ்வளவு வேணாலும் நம்மளும் அதுக்கு அடுத்த பிளேஸ் கொண்டு வரலாம். பட் மோர் ஓவர் கிரிக்கெட் வந்து அதான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் நம்ம பார்த்தோம். அன்லெஸ் இந்த 5 மேட்சுமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் சூப்பரா ஆடினாங்க ரெண்டு டீமுமே அப்படிங்கிறது தான்
இங்க பாயிண்ட் இவங்க ஆடி இருந்தா இப்படி இருக்கும், அப்படி அதுல சேஞ்சஸ் எல்லாம் தேவையில்லப்பா, அவ்வளவுதான் மேட்ச் இது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டப்பா. சொல்லு சோன்சரி. ஸோ கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேட்டிங் சைடு, ஓகே நம்ம எல்லாமே இந்தியானே பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டக்கெட் ஆக்சுவலி ஹி இஸ் கோனா பி a future star actually for England. So all form of cricketல T20 ODI டெஸ்ட்ல he's been consistent. இங்கிலாந்து ஓபனர் வந்து 44 ஆவரேஜ் இருக்காரு மர்ஃபி. ஆக்சுவலி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல 44ல இவ்வளவு பெரிய ஆவரேஜ். ஓகே, சோ டக்கெட் வந்து இஸ் கோனா பி a real superstar. ஓகே, எனக்கு இந்த டக்கெட் டெம்பா பவுமா இவங்கள மாதிரி ஆளுகளை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு உயரம்ங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயரம் அப்படிங்கறதா முக்கியங்கிற மாதிரி அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இதா மட்டும் சூப்பர் பேட்ஸ்மேன் பா நீ சொன்ன மாதிரி உண்மை. அப்புறம் நெக்ஸ்ட் போப், ஐ திங்க் போப் இஸ் கிரேட் பேட்ஸ்மேன், பட் இந்த சீரீஸ் அவர் கிளிக் ஆகல. ஏன்னா இந்தியால வந்து 193 அடிக்கிறதுல பெரிய விஷயம். இந்தியா அதுவும் டர்னிங் டாக்ல இல்ல, பட் ஆனா லக்கிலி ஃபார் இந்தியா ஹி டிடன்ட் கிளிக் ஆக்சுவலி, அப்படிதான் சொல்லணும். ரூட் என்னத்தான் சொல்றது, நம்ம ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, நம்ம ரிவியூல தான் தெரியுது. என்னடா ரூட் அடிக்க மாட்டேங்கிறார் சொன்னதுக்கு அப்புறமே நான் போன் பண்ணி ரூட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்க அடிச்சே ஆகணும், சூனாப்பால வந்து உங்களுடைய பொசிஷனை மாத்திரம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் உடனே செவிசாச்சு நடந்த மிராக்கிள் தான் அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறேன், நான் தான் கூன் கிட்ட கேட்டேன் பொசிஷன் மாத்தலாமா நம்பர் அதுல இருந்து போட்டு பொழந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு he's 34 ஆக்சுவலி, இன்னும் 2 இயர்ஸ் ஆனா சச்சின் ஈஸிலி he can break it. சோ ரூட் கண்டிப்பா. அப்புறம் ஐ திங்க் இங்கிலாந்து வந்து பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மர்ஃபி. ஓகே, இந்த ஏன்னா பவுலிங்ல என்னதான் ஜேமி ஓவர்டன் ரீப்ளேஸ்மெண்ட் பெத்தலா இருந்தாலும் கூட பெத்தல் இஸ் ஐ திங்க் ஹீஸ் a T20 பிளேயர், ODI பிளேயர். டெஸ்டுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அரைவாலியோ, பவுலிங் கூட போட்டார் 2-3 ஓவர் போட்டாரு, பட் ஹீஸ் நாட் தட் எஃபெக்டிவ். அண்ட் பேட்டிங் அது செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன ஷாட் இது அப்படிங்கிற மாதிரி. ஹீஸ் யங் ஆக்சுவலி, he will come good. ஜேமி ஓவர்டன் சில ஸ்பெல்ஸ் நல்லா போட்டாரே தவிர அந்த பென் ஸ்டோக்ஸ் அளவுக்கு அந்த எஃபெக்டிவ் இல்ல. அண்ட் தென் வோக்ஸ், வாட் டு சே திஸ் மேன் ஆக்சுவலி, ஒரு கை ஃபிராக்சர்ட் நினைச்சு கால இன்ஜுரி. ஓகே, பட் ஹி கேன் பேட்டை பிடிக்க முடியும். இவரால பேட்டை பிடிக்க முடியாது, ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஹேண்ட்ல தான் பேட்டை பிடிச்சிட்டு வர முடியும். அந்த இதுல வந்தாரு ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி. கிரவுண்டே கை தந்தாங்க, பந்துக்கு எப்படி ரிசப்ஷன் கிடைச்சாங்க அதே மாதிரி. அண்ட் தென் பவுலிங்ல ஜாஸ் டங், ஹி கேன் பி a குட் பவுலர் மர்ஃபி, பட் ஆனா கன்சிஸ்டன்சி இல்ல. ஆர்ச்சர் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, லைன் அண்ட் லென்த் இல்ல. சோ இதுதான் என்னோட பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. நெகட்டிவ்ஸ் ஐ திங்க் பவுலிங், சீக்கா பாஷையில சொன்னா ஒன்றரை பவுலிங் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் பவுலிங் இஸ் டு பி ஆனஸ்ட் மர்ஃபி. இது பிஜிடில this is expected, ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்கிலாந்து வந்து பேட்டிங் கன் பேட்டிங், பவுலிங் வந்து பொட்டலமன்ற ஒரு பவுலிங் எல்லாம் கிடையாது. நம்ம ஆர்ச்சர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி 2-3 த்ரெட் தான் சொன்னே தவிர நம்ம முன்னாடியே சொன்ன இங்கிலாந்து பவுலிங் கிடையாது. அவங்க பேட்டிங்ல ஸ்கோரை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ண போறாங்க தவிர அவங்க வந்து பவுலிங்ல ஒரு பவர் மாதிரி எல்லாம் தெரியல அப்படின்னு. பட் ஆனாலும் அவங்க இம்ப்ரெஸா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் சில இடங்கள்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பயங்கரமா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீ சொல்லு, இப்ப பிஜிடி பத்தி பேசிட்டு இருந்த இன்ட்ரெஸ்டிங்கா. ஆமா, இதே பிஜிடில பாத்தீங்கன்னா அந்த மும்மூர்த்திகள் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க்கு ஸ்லாஷ் போலாண்ட். ஓகே, அந்த மும்மூர்த்திகள்னால என்ன பவுலிங், அந்த பவுலிங் மாதிரி இங்க இல்லையே, அந்த ஃபைட் இல்லையே, அது கொஞ்சம் மிஸ் பண்ண. பட் இட் குட் சீரிஸ் ஃபார் இங்கிலாந்து. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய क्वेश्चंस இருக்கு இந்த பிளேயர்ஸ் பத்தி கொஞ்சம் கேட்கணும்னு இருக்கேன். ஓகே, சோ உன்னோட வியூல பென் டக்கெட் எப்படி, எந்த மாதிரி நினைக்கிற, ஃபியூச்சர் ஸ்டாரா வர சான்ஸ் இருக்கா? பென் ஸ்டோக்ஸ் அத பத்தி கொஞ்சம் பேசு மர்ஃபி. அதாவது பென் டக்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேயர் நம்ம இப்பதான் சொன்னேன், எவ்வளவு உயரங்கள் முக்கியம் இல்லை, எவ்வளவு உயரம் அப்படிங்கிறத முக்கியங்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் பா பென் டக்கெட்லாம். ஓப்பனிங்ல வந்து சில பேர் எல்லாம் வந்து பார்த்தா அதே பண்ணி அப்படியே அந்த பிளேயர்ஸ் நங்கூரமா பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் பென் டக்கெட்லாம். கண்டிப்பா அவருக்குலாம் பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கு. நம்ம போப்பையுமே வந்து அண்டர்ஸ்டேட் பண்ண வேண்டிய பிளேயர் எல்லாம் கிடையாது. ஒரு சீரீஸ் ஹிடன் கெட் கிளிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தவிர மேபி இனி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜோ ரூட்லாம் வந்து நம்ம வந்து லெஜண்ட், ஃபேப் ஃபோர் லெஜண்ட். அவர்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இங்கிலாந்துல உலகத்துல நேர்ந்து விட்ட ஒரு பிளேயர் ஜோ ரூட்லாம். நம்ம ஜோ ரூட் எல்லாம் வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. ஹி ஹேஸ் பொட்டன்ஷியல், ஹி ஹேஸ் டேலண்ட், ஹி இஸ் கோட் பிளேயர். உண்மையாவே சொல்லணும்னா உண்மையாவே அந்த ஃபேப் ஃபோருக்கான எல்லா இதுவுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் இங்கிலாந்து வருது. இங்கிலாந்துல வந்து இப்படி ஒரு பிளேயர் நீ பிடிக்க ஒரு ஜென்ரேஷன் தேவை. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் பிளேயர், ஒன் ஜென்ரேஷன் பிளேயர் வரலாம். ஜோ ரூட் இஸ் அந்த மாதிரி அப்சல்யூட் பீஸ்ட், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ நிச்சயமா அவர் சச்சினுக்கு ரெக்கார்டை பிரேக் பண்ணார் அப்படின்னு சொன்னா சச்சினுக்கு வில் பி சோ ப்ரௌட் ஆஃப் இட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது பொட்டன்ஷியல் பிளேயர். ஹி டிசர்வ்ஸ் தட் கண்டிப்பா. அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து நம்ம இந்த கேப்டன்சி ஆல்ரவுண்டர் எல்லாத்துலயுமே சொன்னோம். ஹி ஹஸ் கிவன்
சோ மச் டு திஸ் டீம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவரோட கேப்டன்சி. நிறைய நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா இங்கிலாந்து. இந்த ஸ்லெட்ஜிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ஓரங்கழிக்கு வச்சு பார்த்துட்டோம்னா நல்லாவே இருந்துச்சு. இங்கிலாந்து கேப்டன் வாஸ் ரியலி குட், நல்லா பண்ணாங்க. ஆனா வந்து அவங்க இது ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன். இங்கிலாந்து டெஃபினெட்லி வுடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டிரா அட் ஆல். தே வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் a சீரிஸ் வின். அவங்க அதுக்காக போயிருப்பாங்க. அண்ட் எவ்ரி கிரிக்கெட் பண்டிட், அது இந்தியா பேஸ்டோ இங்கிலாந்து பேஸ்டோ, மேக்ஸிமம் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணது யாருமே இந்தியாவுக்கு எஜ்ஜு கொடுத்தாங்களானே தெரியல. அப்படிங்கிறப்போ இது இந்தியாவுக்கு மொரலி வெரி, இது வந்து ஒரு விக்டரி தான் இந்தியாவுக்கு. ஓப்பனா சொல்லணும், இட்ஸ் நாட் டிஃபீட் ஆர் டிரா. இது நம்ம டிரான்னு சொல்ல முடியாது. இது இந்தியாவோட வின்னு, அவ்வளவுதான். பிகாஸ் இந்தியா டுக் கிட்டத்தட்ட, ஏன்னா நீ யோசிச்சு பாரு, கொஞ்சம் இப்போ இந்த லாட்ஸ்ல கொஞ்சம் நான் நின்று இருந்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் நமக்கு ஒரு இந்த காஸ்ட் ஆயிடுச்சு. தவிர இதெல்லாம் கரெக்டா நம்ம ஜெயிச்சிருப்போம். இந்த சீரிஸ் ஒரு மேட்ச் அதை கரெக்டா வந்து நம்ம வின்னு அப்படின்னு நிலைமை. ஏன்னா வந்து இது வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். ஒரு டைட் சீரிஸ் இந்த மாதிரி போச்சு. அதே மாதிரி இந்தியா சைட்ல பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் தலைவா நல்ல பிளேயர். கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு சீரீஸ்லயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு 400 ரன்ஸ் ஒவ்வொரு சீரீஸ்ல மடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்லா பண்ற, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறது வந்த கொஞ்சம் வருஷத்துலயே he has proved to be a class player, சூப்பர் ஸ்டார் பிளேயர் மாதிரி. கிட்டத்தட்ட ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சீல் பண்ணிட்டாரு. KL ராகுல் சொல்லவே வேணாம். தலைவன் வந்து கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் மாதிரி கிளாஸ் அப்பார்ட் பிளேயர், நல்ல பர்ஃபார்மர். ஆனா நம்மளுடைய ஒரே ஒரு ப்ராப்ளம் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்குது, இது நம்பர் 3. இந்த நம்பர் 3 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கத்தி மாதிரி தொங்கிட்டே இருக்கு. அதுக்கு சாய் சோசனை தெரிஞ்சு கொஞ்சம் ஃபிட் ஆவாரு. அவருக்கு நம்ம இன்னும் லாங்கர் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி பிளேஸ்ல இன்னும் சான்ஸே கிடைக்காதுங்கிறத ரொம்ப வருத்தமா இருக்கும். சொல்ல போனா இன்னொரு கிடைக்கல. எப்போ அதுக்கு விரிவு வரப்போறோம் அப்படின்னு தெரியல. கஷ்டமா தான் இருக்கு. பட் நம்ம சாய் சோதி பத்திக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ஹி ஹஸ் பிளேட் வெரி குட் கேம். நம்ம இன்னும் ஒரு லாங் ரன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. திடீர்னு ஆகாஷ் தீப் எல்லாம் பண்ணாரு பாத்தியா? ஆகாஷ் தீப் கூட பெர்ஃபார்ம் பண்றாரு பாத்தியா? ஆகாஷ் தீப் கூட ஃபியூச்சரிஸ்டிக்ல கொண்டு போனாலும் ஜோக்ஸ் அப்பார்ட் நல்லா. ஏன் வாஷிங்டன் சுந்தர் ஒரு செமைன் கொஸ்டின். நான் இன்னொரு என்ன சொல்றேன்னா, வாஷிங்டன் சுந்தர்லாம் எனக்கு தெரிஞ்சு பர்மனண்டா ஸ்குவாட்ல இனிமேல் இடம் பிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கம்பீருக்கு வந்து என்னமோ தெரியல சொன்னா இருக்கா சொல்ல, வாஷிங்டன் சுந்தர் மேல வந்து தனிப்பட்ட பாசம் இருக்கு. ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன்னா he has the அதாவது அதுக்கு முன்னாடி சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு வாஷிங்டன். பட் he was like அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெகனைஸ் ஆகாம இருந்துச்சு. மேபி கம்பீர் அவரோட டேலண்ட் புடிச்சிட்டாரு தெரியல. தொடர்ந்து ஒரு சான்ஸ் வந்துட்டு நல்ல விஷயம். ஆக்சுவலி ஹி கெட்டிங் வாய்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்ல சான்ஸ் கிடைக்கணும். நல்ல பிளேயர், சூப்பரான பிளேயர். அவருக்கு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். ஜடேஜா இந்த சீரீஸோடைய லாட் பிக் ஜடேஜா தான். ஏன்னா வந்து அவர் கூட ஒத்தனை பிளேயர்ஸ் எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஜடேஜா மேல கண்ணு இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ நீ ஜடேஜா எல்லாம் பார்த்தா இப்போதைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படிதான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். சூப்பர் பொழந்துட்டாரு. எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். குணே ஏதோ நீ சொல்ல வந்தப்பா? குணு ஏதோ பேச வந்தா, அவனா பேச விடாம சொல்லுப்பா. இல்ல நான் இது பாசிட்டிவ்ஸ் பத்தி தான் சொல்லிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. இந்தியா சைடு சரி, இங்கிலாந்து சைடு பேட்டிங் தான் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க கடப்பார சைடு தான் பேட்டிங். பவுலிங் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ. சொன்ன மாதிரி நல்லா பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் தோணுது. பட் எனிவே இட் இஸ் அந்த கேம்ல எப்படி ஆடுறாங்களோ பொறுத்து தான், அந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படி ஆடுறாங்களோ அதுதான் மெயின் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா சைட் சொல்லணும் அவசியமே இல்லை. ட்ரெமெண்டஸ் கேம். ஆக்சுவலி இந்த கேம் கண்டிப்பா இந்த ஹிஸ்டரியில் ரிட்டர்ன் ஆகும். இந்த சீரீஸ் கண்டிப்பா கண்டிப்பா ஹிஸ்டரி புக்ஸ் எழுதுறதுக்கான ஒரு சீரீஸ் இது. அதுல எந்த சந்தேகம் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீரீஸ் உண்மையா நல்லா இருந்துச்சு. ஒரு சீரீஸா பாக்குறதுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இது நம்ம, அதாவது இந்த சீரீஸ் வந்து யார் மறக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம சேனல் கண்டிப்பா மறக்காது. ஏன்னா நம்ம சேனலுடைய அத்தியாயம் தொடங்கப்பட்ட சீரீஸ் வந்து டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபி தான். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி, டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபி, நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அந்த டிராஃபி தான் நம்மளுடைய அருமையான ஒரு இனிய தொடக்கம். சோ நம்ம வெற்றிகரமாக ஒரு சீரீஸை ஃபுல்லா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க, நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வரும். அதே மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதையும் பார்த்து அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். சியர்ஸ் நண்பர்களே. அடுத்த எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MSG கிரிக்கெட். நன்றி, வணக்கம்.